என்ன மக்களே சௌக்கியமான இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலங்க இல்லை ஈரோட்டில் இல்லைங்க ரெண்டுக்கும் பார்டருங்க. அதாவது நம்ம ஊர் பூலாம்பட்டி, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி தான் வாழைத்தோப்பு, இந்த மாதிரி சுற்றி இருக்காங்க. இங்கே ஒரு ரெசார்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரெசார்ட் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் எப்படி இருக்குது ரெசார்ட் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் டூர் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஈரோடு மக்களே, சேலம் மக்களே, அது இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க சரி கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55 ஃபீட்டில் தமிழ்நாட்டிலே டாலஸ்ட்டாக வந்து ஏஃப்ரேம் போட்டு இங்கே தான் வந்து கட்டியிருக்காங்களாம். ஸோ அதை எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இங்கே சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்க, அதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்துட்டுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே மரம், தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, இந்த மாதிரி மரம் இருக்குது. இப்போ சேலத்துலையும் சரி ஈரோட்லையும் சரி பார்த்தீங்கன்னா 108, 109 டிகிரி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சில்னஸாக இருக்குது. காரணம்னா ஃபுல்லாக மலை மரம், எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குது. இதுதாங்க டாலஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஃப்ரேம், தமிழ்நாட்டிலே டாலஸ்ட் ஏஃப்ரேமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இப்போலாம் ட்ரெண்டிங்கான ஐ லவ் மூன் லைட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்க, அங்கே ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏஃப்ரேமுக்கு போகிற வழியாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் இருக்குது. 150+ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒன்று கார்பரேட் ஈவெண்ட்டு, வேறு ஏதோ ஈவெண்ட், பர்த்டே ஈவெண்ட், இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஏரியா இருக்குது. இங்கே ஏஃப்ரேம், இப்போ நம்ம இந்த ஏஃப்ரேம் எங்கே என்ன இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஏஃப்ரேமுக்குள்ளே தாங்க இருக்கும். கரெக்டாக தான் கிரவுண்ட் ஃப்ளோரு. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உட்டுங்க, வுட்டு ஃபீல் தான் வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ், கேரம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா வந்து என்னடா ஆக்டிவிட்டீஸ் என்னடா பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம எங்கே போனாலும் அங்கங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் டேங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் தான். ஸோ அப்படியே பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிஷ் டேங்கு. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க உள்ளுக்குள்ளே. அந்த குட்டி குட்டி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பார்க்குறது செம்ம லுக்காக இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஃபேமிலியாக வரவங்க என்ஜாய் பண்ணலாம். குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக பாருங்க நல்லா இருக்குது. அதே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி கிச்சன் இருக்குங்க. ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குங்க. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. ஒரு நீங்கள் நிறைய மெம்பர் வரீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஆல்ரெடி இங்கே வந்து தங்கியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து உள்ளே போகல. இங்கே வந்து நம்ம இந்த பெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் கிச்சன், டேபிள், அங்கே சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தோன்னா செமையாக வந்து நான் ஜாலி பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஓப்பன் டோர் இருக்குது. அப்படியே நம்ம வந்ததுக்கு ஆப்போசிட்டில் அது ஓப்பன் பண்ணி அங்கே என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு செம்ம வியூங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இங்கே வந்துட்டோங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா, செம்ம ஒரு வியூ கிடக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் ஊஞ்சல் போட்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சைடு தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நேரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கிட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குங்க. ஸோ ஃபேமிலி வரவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் பூல் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதில் மேலே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ரூம் எப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு காம்பேக்டான ரூமுங்க. அதாவது சும்மா 2 பேர் வந்து 3 பேர் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. உள்ளே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு செம்மையான ஒரு வியூ இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து சூப்பரான ஒரு வியூவாக தெரியுது. அந்த வியூ எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
கரெக்டாக இங்கே கீழே பார்த்த மாதிரி மேலே இன்னொரு ரூம் இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒரு டின்னர், அதாவது ரூஃப் டாப் டைனிங் ஏரியா ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதுவும் பார்த்தலாம் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பெட்லேருந்து வியூ பார்க்கறதுக்கு நான் இருந்தது. இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு வியூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்குது கீழோட. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த வியூவும் பார்த்துக்கலாம், ஸ்விம்மிங் பூல் கிடைக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெரஸ் வியூ கிடைக்குதுங்க, அதுவும் பால்கனி வியூ பாருங்கள். தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, செம்மையான ஒரு வியூ கிடைக்குது. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் டாப் டைனிங் ஏரியா இருக்கான். ஸோ அதை பார்த்துடலாம் போகலாம். இதுதாங்க ரூஃப் டாப் டைனிங் ஏரியாவாம். மேலே பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து டேபிள் கொண்டு வரலையும், சேர்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்களாம் நிறைய பேர் வந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலி வந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஜோடியாக பேராக வந்தாலும் சரி, செம்மையான ஒரு ஏரியாவாக இருக்க போகுது இது. அது நைட் டைமில் தாங்க சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். இப்படி ஒரு ஏரியா இருக்குது. பின்னாடியே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பன் ஏரியா, வைடாக பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா தெரியுது. ஃபுல்லாக தோப்பு ஏரியாங்க. உங்களுக்கு சுற்றியும் பார்த்தா தெரியும் எப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவு குழுன்னு இருக்குது. அது நம்ம சேலம், ஈரோடு இந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு பிளேஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா மினி ஹால் இருங்க. 150+ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மினி ஹால் இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு தனியாக வந்து டைனிங் ஏரியா, அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி டைனிங் ஏரியா இருக்குது. சரி, ஓகே. ஆல்ரெடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏ ஃப்ரேம் நம்ம வந்து கீழே பார்த்துட்டோம். மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏ ஃப்ரேம்க்கு வந்துட்டோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்பேசியஸான ஏரியாங்க. இங்கே நம்ம ஒரு 15 பேர் பக்கம் தங்கலாம். ஏன்னா இங்கே 4 பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லி ஏர் கண்டிஷனர். இங்கே மட்டும் இல்லைங்க, ஃபுல்லாக எல்லா ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வியூ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணா சீட். இங்கே ஒரு பால்கனி ஏரியா, ஒரு பெரிய ஏரியா. இங்கே நம்ம வந்து பசங்களோட கிரிக்கெட்டே விளையாடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 15+ வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைக்கிளிங் வச்சிருக்காங்க. இது எடுத்து நம்ம எப்படி இங்கே உள்ளே சுற்றி வரலாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் அதுலேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டீஸ். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். மக்களே, இங்கே வந்து அப்படியே டூர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, மூன்லைட் ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். வேறு என்ன இங்கே ஸ்பெஷல் ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ரெசார்ட் சொல்லுங்கள், வேறு என்ன ஆக்டிவிட்டிஸ் கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோ நம்ம பார்த்தோம்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட்டகரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அடல்ட்ஸுக்கு கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேம்ஸுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அடல்ட்ஸுக்கு செட்டில் காக்ஸ் இருக்குது, அது போக சைக்கிளிங் இருக்குது, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது, அது எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விம்மிங் பூல் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இன்னும் வந்து போட்டிங்லாம் சொன்னாங்க, ட்ரெக்கிங் சொன்னாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து பூலாம்பட்டி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது. அந்த 4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பர் ஹெட்டுக்கு சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு 1 hour ப்ரைவேட் போட்டிங் வரும். நீங்கள் ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ போய் பார்ட்டி பண்ணிக்கலாம். ரிவர்லேயே உள்ள டீப்பாக 1 hour டோட்டல் பேக்கேஜ் வரும். நீங்கள் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் உங்களோட எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. கரெக்ட். ஓகே, ட்ரெக்கிங் எப்படின்னு சொல்லிடுங்க. பாலமலை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங், 1 day ஃபுல் ட்ரெக்கிங் வந்துடும். தட் மீன்ஸ் ஜீப் சஃபாரி ரைடு ப்ளஸ் வந்து ட்ரெக்கிங் வரும். அந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெசார்ட்லேருந்தே பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி ஒரு 2 hours நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கிளைமேட் நல்லாயிருக்கு,
எங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சஃபாரி ரைடு போக ஒரு 2 hours வந்து நீங்கள் மலை மேலே போகிற மாதிரி இருக்குது. அந்த மலை மேலே போகிறதுக்கு 2 hours ட்ரெக்கிங் பண்ணணும். அந்த ட்ரெக்கிங் டைமும் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பேக்கேஜஸ் ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, பேக்கேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க, எந்த மாதிரி பேக்கேஜ்? ப்ரோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 2500 rupees சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் பர் ஹெட்டு. வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் டின்னர். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் வேணும், நான்வெஜ் வேணுனாலும் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். வெஜ் பர்சன்ஸ்க்கும் வெஜ் பர்சன் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே தனித்தனி கிச்சன்ஸ் வச்சுருக்கோம். வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் கிச்சன் இருக்குது, நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ் கிச்சன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன டிஷ்ஷஸ் கேட்டாலும் சரி, பள்ளிப்பாளையம், மிளகாக்கறி வறுவல், என்ன டிஷ்ஷஸ் கேட்டாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே, அது போக நம்மக்கிட்ட கார்ப்பரேட் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ. அது பார்த்திங்கன்னா ஹோல் பேக்கேஜாகவே எடுத்துக்கலாம். ஒரு 150 members இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது வித் டைனிங் ஏரியாவோட இருக்குது. அது உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ் ப்ளஸ் ரெசார்ட் ஓவரால் கேட்டகரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, வேறு ஈவென்ட் கண்டக்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரைவேட்டாக ஒரு ஈவென்ட் நடக்கிறதா கூட நம்ம ஓலாம் எடுத்துக்கலாம். ஆமாம். சரி, ஓகே, வேறு என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்? ப்ரோ சப்ஸ்கிரைபர் யார் வந்து பார்த்துட்டு வந்தாலும் சரி அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஓகே, சூப்பர். வேறு ப்ரோ, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ப்ரோ நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, மூன்லைட் ரெசார்ட். ஓகே. ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். வெப்சைட் இருக்குது moonlightresort.in, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது போக கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி மூன்லைட் ரெசார்ட் எடப்பாடின்னு ஃபோன் நம்பர் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்டர்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே. மினிமம் எத்தனை பேர் வரணும் அப்படின்னு ஏதாச்சும் வந்து கணக்கு இருக்குங்களா? ப்ரோ அப்படியெல்லாம் இல்லை, 2 membersலேருந்து நீங்கள் அப் டு 35 members வரைக்கும் தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். எனி டைம் புக்கிங்ஸ் ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஸ்லாட்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ஷூர். என்னது, ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க. நிஜமாக வந்து இப்படி ஒரு ஏரியா, சேலம் சரி, ஈரோடு சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எங்கேயாச்சும் தேடிட்டு இருப்பீங்க, இப்போ ஒரு ஸ்பேஸில் எங்கேயாச்சும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே தரேன், அது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா.